அன்பரசி பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கூட. அந்த ஏஐல போன்ல செட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கும் போதே மஞ்சு வர்றாங்க. என்ன அன்பரசி நீ பண்ணிட்டு இருக்க? உன் அப்பா பக்கத்திலே இருக்காரு, அவரு கூட பேச முடியாம இப்படி போன்ல வச்சு ஏன் இதுல பேசிட்டு இருக்கியா அப்படிங்க. விடு மஞ்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அன்பு சொல்றாங்க. அதுக்கு மஞ்சு சொல்றாங்க, எப்பதான் இது உனக்கு விடிவு காலம் வருமோ தெரியல. இல்ல மஞ்சு, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, என் அம்மா வந்துருவாங்க, எல்லாமே மாறிடும். நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா இந்த அனன்யாவை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? ஆமா மஞ்சு, கரெக்ட் தான். அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, தோத்துட்டா நான் ஜெயிச்சே ஆகணும், அப்பனா தான் என் அம்மா இந்த விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. ஆனா நான் அனன்யா நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. அவ என்ன நினைப்போலா, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அனன்யா என் தங்கச்சின்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு கண்டிப்பா மாறுவா, நான் பேசி அவளை மாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பேசிட்டு இருக்க? இப்போ இருக்கிறத விட நீதான் அவ அக்கா, உண்மையான அக்கான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அவ சாமி ஆடுவா கண்டிப்பா. இன்னும் உன் மேல வெறுப்பு தான் அதிகம் ஆகுமே தவிர இதை விட கம்மியெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு. அதுக்கு அன்பரசி சொல்றாங்க, அப்படி சொல்லாத மஞ்சு, எனக்கும் என் அம்மாவுக்கும் இத்தனை நாள் ஒருத்தருமே இல்ல, இப்பதான் எனக்கும் என் அம்மாவுக்கும் அப்பா, பாட்டி, தங்கச்சி, சித்தி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்காங்க, அப்படி சொல்லாத மஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு, முதல்ல ஜெயிக்கிறதுக்கு பாரு, தூங்குவா. அந்த ஹெல்தி பவுடர் எல்லாம் சாப்பிடறல, சார் வாங்கி கொடுத்ததா? இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும், கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டேன்னா இன்னும் சார் வாங்கி தருவாரு. அனன்யா வின் பண்றதை விட நீ வின் பண்றதா சார் ரொம்ப விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாடு அப்படிங்கிறாங்க. இல்ல அம்மா வரட்டுங்கிறதுக்காக லட்சார்ச்சனை பண்ண போறாங்க கோயில, நான் அது போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. மஞ்சு சொல்றாங்க, நல்லா தூங்கி எழுந்திருச்சேன்னா தான் காலையில் நல்லா ஓட முடியும், கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அன்பரசி. அடுத்ததே பகவதியை காமிக்கிறாங்க. பகவதி சோவட் அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவோட வீட்டு முன்னாடி தான் இருக்காங்க. ஜன்னலை திறக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க, எப்படியோ கதவை திறந்துடுறாங்க. என்னடா வீட்டுல ஒருத்தரையுமே காணாமே அப்படின்னு எட்டி பார்த்துக்கப்போ அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க, அது கீழே விழுந்தது, பிளாஸ்டிக் பாட்டில். என்னடா இது, பாட்டில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. அந்த அக்கா பூனைகிட்ட வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவர் ஒழிச்சுக்கிறாரு. ஜன்னல் வேற திறந்திருக்கு. அப்ப கரெக்டா நம்ம கஸ்தூரி வர்றாங்க. என்னாச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே ஏதாவது பூனை தட்டி விட்டுருக்குது போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அப்படி எட்டி பாக்குறாங்க. கஸ்தூரிய பாத்துறாரு அவர். உடனே போட்டோ எடுத்து பாக்குறாரு. போட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க, அதை எடுத்து பாக்குறாரு. இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் ஒரே அம்மா தான். 10 லட்சம் ரூபாய் சொலையா கிடைச்சிரும், பசங்க சொன்னது உண்மைதான், காலையில ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னா இப்ப பாரு இருக்கு பாரு ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஜோயல் வர்றாரு. இது என்ன புது ஆள் வர்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. ஜோயல் கதவை தட்டுறாங்க. யாரு கதை தொட்டுறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும் போதே கஸ்தூரி சொல்றாங்க, நான் ஒழிஞ்சுக்கிறேன், யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொல்றேன். சரின்ட்டு போய் கதவை திறக்கிறாரு. என்னது இது, காலையில வந்தவரை இப்பயும் வந்திருக்கிறாரு, என்னங்கய்யா வேணும் அப்படிங்கிறாங்க. பகவதி வந்தாச்சா என்னன்னு கேட்கதான் வந்துட்டாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இன்னொரு இது, நீங்க சந்திரசேகர் ஐயா வீட்டுல தானே வேலை செய்யறீங்க? ஆமாங்க, சொல்லுங்க அப்படிங்க. இல்ல இந்த அம்மாவை தெரியுமா அப்படின்னு போன்ல இருக்க போட்டோவா, கஸ்தூரி போட்டோவா காமிக்கிறாங்க. இதனது அம்மா போட்டோ காமிக்கிறாங்க. இவனும் அந்த பசங்க கூட ஒருத்தரா இருப்பானோ அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுங்க, நான் பார்த்தது இல்ல அப்படிங்க. ஏன் இந்த அம்மா பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு, சரி எப்படியாச்சும் உண்மையை வாங்கணும் அப்படின்ட்டு அம்மா இன்னொரு தடவை பார்த்து சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்ல தெரியாது நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. வேணா பகவதி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரிம்மா அப்படின்ட்டு ஜோயல் பகவதி வீட்டுக்கு போறாங்க. அடுத்தது கோயிலை காமிக்கிறாங்க. குருஜி பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அன்பரசியும் கூட வந்திருக்காங்க. அனியா தான் செம்ம கடுப்புல வர்றாங்க. பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி, இந்த பூஜை பண்ணுனா கண்டிப்பா என் மருமக வந்துருவாள் அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. கண்டிப்பா அம்மா, கடவுள் ஒரு விதியை நிர்ணயிச்சிருப்பாரு, அதே மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பூஜை போயிட்டு இருக்கு. அடுத்தது ராஜவேலை காமிக்கிறாங்க. ராஜவேல் பாத்தீங்கன்னா அவங்க கூன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, டேய் தூங்காம பாத்துட்டு என்னடா கொட்டாய் விட்டுட்டு இருக்க, நீ பாட்டுல தூங்க கூடாது, நாளைக்கு காலையில வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்ல, ஒரு வாரம் உனக்கு லீவு, இந்த கஸ்தூரி வந்துட போறாடா, பார்த்து தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கோயிலை சுத்தி ஆள்லாம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அண்ணாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததே பூஜை நடந்துட்டு இருக்க இடத்த காமிக்கிறாங்க. பூஜை பண்ணிக்கிட்டே நம்ம சந்திரசேகர் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு, எப்படியாச்சு அம்மு வந்துடணும், ஏன்னா என் குட்டிமா படுற பாடு என்னால தாங்க முடியல, ப்ளீஸ் வந்துட்டோம், இந்த சொத்துக்காக மட்டும் இல்ல என் டீமாக்காகவும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. பாட்டியும் வேண்டிட்டு இருக்காங்க, என் மருமக எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அன்பரசியும் வேண்டிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் என் அம்மா வந்துடணும், இவங்க 2 பேரும் ஒன்னா நல்லா சந்தோஷமா இருக்கணும், என் அப்பா யாருன்னு சொல்லி இந்த ஊருக்கு நான் சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க. சிவகாமி சொல்லிட்டு இருக்காங்க, பாத்தியாட்டி இந்த கிளவியோட பூஜைய எப்படியாச்சும் அந்த மருமகளை கொண்டு வந்துடணும்னு எப்படி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருமா, விடுமா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா, தாத்தாவும் பாட்டி இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்படியாச்சும் அந்த
அன்பரசி நான் ஜெயிச்சே ஆகணும். என்னடி சொல்ற? ஆமாமா, இந்த போட்டியில நான் மெடல் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விடு, நீ தாண்டி ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி. அடுத்ததே பகவதியை காமிக்கிறாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு உடனே கூப்பிட்டு சொல்லிடலாம், எப்படி இருந்தாலும் 10 லட்சத்துல நம்மளுக்கு 5 அவனுக்கு 5 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஃபுல் ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது போதையில இருப்பான் போன், அதனாலதான் எடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கும் ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு வைப்போம், ஏன்னா அந்த அம்மா அதுக்குள்ள போயிருச்சுன்னா என்ன பண்றது, அதனால வாய்ஸ் நோட்டை போட்டுலாம்னு சொல்லிட்டு, நண்பா என் வீட்டு பக்கத்து வீட்டுல தான் நீ சொன்ன அம்மா இருக்குது, இதை சொல்லணும் தான் உனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறேன், நீ போன் பண்ணதே எடுக்கல, அதெல்லாம் வாய்ஸ் நோட் அனுப்புறேன், எனக்கு 5 உனக்கு 5 சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டை அனுப்பிச்சு விட்டு, அப்பா அடா எப்படியோ வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாச்சு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அதாவது வீட்டுக்கு போறாரு பகவதி. வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா ஜோயல் பகவதியோட வீட்டுக்கு கதவை தட்டிட்டு இருக்காங்க. இந்த என்ன அப்போ வசதாக்கா வீட்டுக்கு கதவை தட்டாங்க, இப்ப என்னடா நம்ம வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க, யோ அது ஏன் வீட்டு எதுக்கு கதவை தட்டுற அப்படின்ட்டு வர்றாங்க. பகவதி இப்படி ரிஷி அனுப்புனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓ சொல்லுங்க சொல்லுங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவரோட கசின் தான், ஒரு ரேடியோ பத்தி கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு கஸ்தூரி போட்டோ காமிச்சு, இவங்களோட தெரியுமா உங்களுக்கு, நான் வசந்தாக்காட்டையும் கேட்டேன், அவங்க தெரியலன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம உண்மையை சொன்னோம்னா இப்படி 10 லட்சம் ரூபாய் போயிடும், இந்த சான்ஸ் விட்டோம்னா வேற சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரே ஒரு நாள் தாங்க ஊருக்கு போயிருந்தேன், பட் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்க யாரும் வீட்டுக்கும் வரவும் இல்லை போகவும் இல்லை, எனக்கு இந்த அம்மாவை பத்தியும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச எங்க தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு ஜோயல். அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டு உடனே ரிஷிக்கு கால் பண்றாரு ஜோயல். அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், அந்த அக்காவும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், மறைக்கிறாங்க, உண்மை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜோயல். ரிஷி நமக்கு டைமும் இல்ல, ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரிஷி ஒரு நிமிஷம், எனக்கு அந்த ரவி தான் கால் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு பாக்குது, என்னன்னு பாக்கணும், நீக்க பேசு அப்படின்னு சொல்றாரு ரிஷி. அடுத்ததே அனன்யாவை காமிக்கிறாங்க. அனன்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்படியாச்சும் நாளைக்கு இவ்வளவு தோக்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட்